மக்களே, இந்த சண்டே நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான். சரி, மீன் குழம்ப நல்லா டேஸ்ட்டாக செய்யணுன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மீன் குழம்ப நல்லெண்ணெயில் செய்யுங்க. குழம்பு நல்லா கொதிக்கும் போது கருவேப்பிலையை இந்த மாதிரி 2ஆக பிச்சு போடுங்க. அது குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 3வது, அட்லீஸ்ட் 2 துண்டு மாங்காய்னாச்சும் சேர்த்துக்கோங்க. மாங்காவோட புளிப்பு குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட் தரும். கண்டிப்பாக இதெல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இந்த சண்டே நாங்கள் சங்கரா மீன் தான் வாங்கி செஞ்சோம். ஸோ தலை பகுதியெல்லாம் மட்டும் குழம்புல ஆட் பண்ணிவிட்டு உடம்பு பகுதியை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது கூட நீங்கள் கருவேப்பிலையை பிச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் கேஸ்ட் அயர்ன் தவாவில் செய்கிறேன். ஸோ அதோட டேஸ்ட் கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் இருக்கும். தவாவை சூடு பண்ணிக்கிட்டு எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை 1 by 1 தவாவில் சேர்த்துக்கோங்க. மீனை திருப்பி போடும்போது ஒரு மீனோட இன்னொரு மீன் இடிபடாத மாதிரியான கேப் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஒரு நேரத்தில் 2 மீன் தான் பொரிச்சு எடுத்திருக்கேன். மீனை தாவாலேருந்து எடுக்கும்போது ரொம்பவே ஜென்டலாக எடுங்க. அண்ட் இந்த சைட்ஸ்லலாம் இருக்கிற மசாலா வந்து நல்லா வேகிறதுக்கு தவாவில் இருக்க எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீன் மேலே கொஞ்சம் ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சாதம் அண்ட் மீன் குழம்பு எவ்வளோ எம்மையாக வந்திருக்கு பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரை அண்ட் மாம்பழம் செம்ம காம்பினேஷன் இது. இந்த சண்டே உங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.